இங்கே இந்த லேடி இந்த குட்டி பையன் கூட ஜாலியாக சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் காலிங் பெல் சத்தம் கேட்குது. திறந்தா அந்த பையனோட அம்மா வந்துட்டு அவனை கூட்டு போகிறாங்க. ஆன்ட்டிக்கு பாய் சொல்லணும். ஆனால் அவனை சொல்லிட்டு கிளம்புறான். இவங்களும் ஃபீலிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இந்த பையன் கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் எனக்கு பசிக்குதுன்றான். இவங்க ஏதாவது சமைச்சு தரலான்னு நினச்சி போகிறாங்க. அவன் புருஷனும் அதை பார்க்குறாங்க. இவங்க சமைச்சு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அந்த பையனோட அம்மா வந்து அந்த பையனை கூப்பிட்டு போகிறாங்க. டியூஷனுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி இப்பயும் பாய் சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஈவினிங் இந்த பையன் ஸ்கூலை விட்டு வந்த உடனே அவங்க மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் நேராக அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா தடுத்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகண்டான்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புருஷன் வந்து சொல்கிறாரு, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நம்ம வேணால் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிப்போன்னும் போது எதுவும் பேசாமல் நிற்கிறாங்க. அடுத்த நாள் இந்த பையன் கதவை தட்டி வாசல் இவங்களை பார்த்து சிரிக்கிறான். என்னடான்னு கேட்டால் ஒரு பேப்பரில் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி இவங்ககிட்ட விஷ் பண்ணுறான். இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. உங்கள் அம்மா கிட்ட கொடுக்கலையாடான்னு கேட்டால் பின்னாடியே அவங்க அம்மா அவன் கேக்கோட ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பையன் கேக்கை வெட்டி இவங்களுக்கு ஊட்டி விடுறான். பெற்றவங்க மட்டும்தான் அம்மானு கிடையாது. நம்ம ஆசையாக ஒரு குழந்தைய வளர்த்து அந்த குழந்தை நம்மளை பார்த்து அம்மானு சொன்னாலே நம்ம அந்த அம்மா ஸ்தானத்துக்கு போயிடுவோம்.